ஹே ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்க மியா ரோஷி சவுதி அரேபியால உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் தெரியுமா? அபா ட்ரிப் போயிருந்தோம் இல்லைங்களா? அப்போ ரிட்டர்ன் வரும்போது ஒரு சூப்பர் கிளிப்பிங் மாட்டுச்சுங்க. அதுதான் இது. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கேமலை பத்தின ஒரு குட்டி வீடியோ தாங்க. நாங்க பக்கத்துல தமாமோட அவுட்டர்ல ஒரு கேமல் ஃபார்ம் போயிருந்தோம். அதுக்கு முன்னாடி ரியாத் ரோட்ல கேமல் ஃபார்ம் ஒன்று பார்த்துருந்தோம். அதை கண்டிப்பா நீங்களும் பார்க்கணும்னு தோணுச்சு. அதனால இந்த கிளிப்பிங்கை இப்போ ஷேர் பண்ணியிருக்கேன். பாருங்களேன், கேமல்ஸ்லாம் எவ்வளோ அழகா இருக்கு பாருங்களேன். இது வின்டரோட எண்டில் எடுத்தது. ஸோ அங்கங்கே க்ரீனிஷாக இருக்குது. இங்கே பிளாக்கு, ஒயிட்டு, ப்ரௌனு எல்லா டைப் ஆஃப் கேமல்ஸும் இருந்தது. இந்த வீடியோ தமாமோட அவுட்டரில் போய் நாங்கள் ஒரு கேமல் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா கூகுளில் டைப் பண்ணி ரேண்டமாக ஒரு சண்டே போயிட்டு வந்தோம். சண்டே இல்லை, ஃப்ரைடே போயிட்டு வந்தோம். இந்தியாவிலேருந்து பார்க்குறவங்களுக்கு சண்டே அந்த மாதிரி ஒரு ஹாலிடேயில் போயிட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன். இதோ இங்கே ஒயிட் கலரில் இருக்க ஒட்டகம். நீங்கள் நினைக்கலாம் இதுக்கு முன்னாடி இருக்கிறது அது தண்ணி தான் வச்சுருப்பாங்க அப்படின்னு. ஆனால் அது தண்ணி இல்லை, ஃபுட்டு வச்சுருக்காங்க. அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அது உட்காந்து அசை போட்டுட்ருக்கு. நம்ம ஊரில் எப்படி மாடெல்லாம் உட்காந்து மாடு ஃபார்ம்லாம் நம்ம எல்லோரும் பார்த்துருப்போம் இல்லைங்களா? அதாவது மாடு கொட்டகை அந்த மாதிரிலாம் பார்த்துருப்போம் இல்லைங்களா? இது கேமல் கொட்டகை அப்படின்னு வச்சுக்கோங்க. அதுவும் அந்த பிளாக் இருக்குல்ல, அவள் கத்திகிட்டே இருந்தா எனக்கு சொல்லி. அதுதான் அவளை திருப்பி எடுத்துகிட்டு இருந்தேன். பயங்கர சவுண்ட் கொடுத்துட்டே இருந்துச்சு. எல்லா ஒட்டகமும் எனக்கு என்னமோ என்னையவே பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருந்துச்சு. பார்க்கவே இது பசங்களுக்கெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்தாங்க. நல்லா தான் இருந்துச்சு. இது ஆனால் நாங்கள் போனது ஒரு மத்தியானம், பயங்கர வெயில், மண்டையை பொழந்துருச்சு. ஆக்சுவலாக காரை விட்டுலாம் யாரும் வெளியில் இறங்கல. நான் மட்டும் இறங்கி வீடியோ எடுத்துக்கிட்டேன். அதுவும் அந்த ப்ளூ கலர் ட்ரம்லேருந்து இருக்குது, தண்ணி குடிக்குதுங்க. இங்கே யாரோ நம்மளை கூப்பிட்றாங்களே அப்படின்னு சொல்லி போய் எட்டி பார்த்தா அடுத்த செட் ஆஃப் ஒட்டகம்லாம் அங்கே இருந்தது. ஆப்போசிட்டில் எல்லா பக்கமுமே சுற்றி சுற்றி ஒட்டக ஃபார்மாக தான் இருந்தது. அங்கே வளர்க்குறவங்க இதெல்லாம் இருந்தது. இது அதோட புழுக்க இங்கே கீழே கிடந்துச்சு. சரி, அதையும் நம்ம மக்களுக்காக வீடியோ எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சேர்த்து வீடியோ எடுத்தாச்சு. இது ஜஸ்ட்டு ஒரு என்டர்டைன்மெண்ட் மாதிரி பசங்களை கூட்டிகிட்டு வீட்டுக்குள்ளேயே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, அவன் டெஸ்ட்டு நடந்தப்போ ஊடலை அவனுக்கு ஒரு அவுட்டிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய பையன் ஆக்சுவலாக 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கிறார் சாரு. சும்மா அவங்கள கூட்டிகிட்டு போவோம் அப்படின்ற மாதிரி கூட்டிகிட்டு போனோம். பட் என்ன ஆச்சு அப்படின்னா, சார் தூங்கிட்டாரு. நாங்கள் 3 பேரும் பார்த்தோம். இதோ இங்கே இருக்கார் எங்கள் குட்டி சாரு. ஹாய் சொல்கிறாரு அவங்க எல்லாத்துக்கும். இங்கே பாருங்க, இப்போது நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஒயிட், பிளாக், ப்ரௌன் அப்படிங்கிற 3 கலரில் இருக்கக்கூடிய கேமல்ஸை தான் பார்த்துட்ருக்கீங்க. பயங்கர வெயில், உங்களுக்கு வீடியோ பார்க்கும் போதே தெரியும் கண்டிப்பாக. இங்கே அதே மாதிரி பக்கத்துலேயே கோட் ஃபார்ம் இருந்தது, ஷீப் ஃபார்ம் இருந்தது. ஷீப்பு தான் நிறைய இருந்துச்சு. நல்லா புசு புசுன்னு முடியோட நிறையவே இருந்துச்சு. இந்த அவங்கெல்லாம் மேய்ச்சிட்ருக்காங்க. இங்கே எல்லாரும் ஏன்னு தெரில வாவான்னு கூப்பிட்டாங்க. எதுக்கு கூப்பிட்றாங்கன்னே தெரில அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடிட்டோம். பையனுக்காக ரொம்ப ஸ்லோவாக கொஞ்சம் போயிட்டு ஷீப்பு, கோட்டு இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். இப்படி தான் இருந்துச்சு அந்த ஏரியா. ஜஸ்ட்டு நீங்கள் இப்போ சவுதியில் இருக்கீங்க, உங்கள் பசங்களை கூட்டிகிட்டு எங்கேயாவது போகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த இடத்துக்கு கண்டிப்பாக நீங்கள் விசிட் பண்ணி பார்க்கலாம். நல்லா தான் இருந்துச்சு. 1/2 அன் ஹவர் நீங்கள் கண்டிப்பாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். பசங்களை கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னா ஒரு வீக்கெண்ட் தாராளமாக போகலாம். இது ஒரு நல்ல பிளேஸாக தான் இருந்துச்சு. போயிட்டு இது நல்ல ஒரு அவுட்டரு. ரொம்ப நேரம் கொஞ்சம் ட்ராவல் பண்ணி போய் அதுக்கப்புறம் நாங்கள் இந்த கேமல் ஃபார்ம் எல்லாம் பார்த்துட்டு, இது பாருங்களேன் அவுட்டர்னாலுமே அங்கங்கே ட்ரீஸு இதெல்லாம் இங்கே சவுதியில் இருக்கிறது நார்மல் தான். இந்த ட்ரீஸ்க்காக தான் நான் இந்த வீடியோ எடுத்தேன். இது ஏதோ ஒரு இந்த வேர் ஹவுஸு, இந்த மொத்தமாக ஏதாவது இருக்கும் இல்லைங்களா, அந்த ஃபேக்ட்ரி ஏரியா அந்த மாதிரி ஒரு ஏரியாக்குள்ளே தான் இது இருந்தது. நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக என் சின்ன பையன் நல்லா என்ஜாய் பண்ணான். கேமல் கத்துச்சு, அதுவும் சேர்ந்து கத்திக்கிட்டு நல்லா என்ஜாய் பண்ணான். நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.